இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் வச்சு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் சட்னி பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 மீடியம் சைஸ் அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ 3 நெல்லிக்காவும் நல்ல நீளமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வதங்குறதுக்கு வந்து நல்ல ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம வதக்கிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் எண்ணெயிலே வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம சேர்த்த அந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கூட 4-5 வெள்ளைப்பூண்டு பல்லும் கொஞ்சமாக இஞ்சி துண்டும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு ரொம்ப சின்ன வெள்ளைப்பூண்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கூட 2-3 சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் மீடியம் சைஸ்னால நான் ஒரு 5 பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி பூண்டையும் இஞ்சியும் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த நெல்லிக்காயும் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் வந்து வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 5 நிமிஷம் நல்ல மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டாலே போதும். நெல்லிக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு நெல்லிக்காயும் வதங்கணும். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் 3 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். இந்த 3 நெல்லிக்காய்க்கு இந்த 3 மிளகாய் வத்தலோட காரம் வந்து கரெக்டாக இருக்கும். சில மிளகாய் வத்தல் காரம் அதிகமாக இருக்கும், அப்போனா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக அது மாதிரி தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர அது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு சட்னி செய்கிறப்போ வந்து டேஸ்ட் எப்பவும் நல்லாயிருக்கும். சட்னி வதங்குறதுமே அது மாதிரி நல்ல மிதமான தீயில் வச்சு எல்லா பொருளையும் அது மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நமக்கு நெல்லிக்காயில் துவர்ப்பு புளிப்பு எல்லாமே இருக்கும். புளி அதனால் சின்னதாக வந்து சேர்த்தா போதும். புளியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லியிலையும் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை அதுமாரி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நெல்லிக்காயோட கருவேப்பிலை மிளகாய் வத்தல் எல்லாம் ஒன்று சேர இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். மல்லி இலையோட வேரை மட்டும் எடுத்துட்டு அதோட தண்டோடையே நம்ம மல்லி இலையை வந்து சேர்த்துக்கலாம். அந்த தண்டில் தான் மல்லியோடைய வாசம் எல்லாமே வந்து இருக்கும். அதையும் வேஸ்ட் பண்ணாமல் சட்னி அரைக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து மல்லி இலை வதங்கி வந்தால் போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கின எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு இதுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சட்னி வந்து நான் இந்த மாதிரி திக்னஸ்க்கு தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக கூட இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான நெல்லிக்காய் சட்னி ரெடி ஆகிட்டு. நம்ம நெல்லிக்காயில் ஜூஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சட்னி கூட ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.